ஆண்டவரோட இல்லாத வாழ்க்கையில் அமைதி வேண்டாம். நீங்க ஆண்டவரத்தில் எல்லாரும் சொல்லுங்க, என்ன அடிச்சிருங்க ஆண்டவரே. அதான் தாவீது சொல்லும்போது சொல்றான், ஆண்டவரே நான் செஞ்ச தப்புக்கு என்னை மட்டாய் தண்டியும். என்னை எப்படி தண்டிங்க? நான் சத்ரு கையிலேருந்து தண்டனை வாங்குறத விட உங்க கையிலேருந்து வாங்குறது எனக்கு ஆசீர்வாதம். ஜெபிங்க. உங்களை விட்டு பிரித்து போனேன்னா என்னை சமாதானமா வைக்காதீங்க ஆண்டவரே. எனக்கு பிரச்சனையை கொடுத்துட்டே இருங்க ஆண்டவரே. என்னை தட்டுங்க ஆண்டவரே, என்னை அடிங்க ஆண்டவரே, என்னை உடைங்க ஆண்டவரே, என்னை நீங்க எப்படி வேணாலும் நடத்துங்க ஆண்டவரே. எனக்கு தேவை, நான் உங்களோட எப்பவும் உங்களோடயே இருக்கணும். ஆனால் எனக்கு தெரியும், இந்த செய்தி இங்கே இருக்கிற யாரோ ஒருத்தருக்கு, இந்த சத்தத்தை கேட்குற யாரோ ஒருத்தருக்கு கர்த்தர் தெளிவாக பேசிட்டு இருக்கிறார். தெளிவாக பேசிட்டு இருக்காரு. வேணாம் பிரதர், வேணாம் சிஸ்டர். ஆண்டவருடைய அமைதிக்கு பின்னாடி அது எப்படி நடக்கும் நம்மளால கெஸ் பண்ண முடியும்.